விஷ்ணு பிரமா இந்தியா நாடு முழுவதும் சிலைகளை திறந்து வைக்கிற கணக்கு, சிலைகளை திறக்கிற அரசியல்வாதி, இராணுவ முப்படை வீரர் எல்லாமே வந்தவுடனே சுக்கு சுக்காக ஆக்கி நொறுக்கி கந்தல் கோலமாக ஆக்கி விட்ருவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கடா. சிலைகள் சமாதி இடங்களில் பூரா சமாதி கட்டி நாசம் பண்ணி வச்சுருப்பான். அந்த கணக்கை எடுப்பார். ஏண்டா உங்கள் அப்பா விட்ட இடமா இல்லை உங்கள் ஆத்தா விட்ட இடமால பிறப்பில் பிறக்கியா விவசாயம் கொடுத்துருக்காரு. உழைச்சி தின்னுட்டு இருக்கிற இடத்த போட்டு படுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதுதான் சும்மா டாக்டராக போடுறதுக்கு டாக்டராக கெட்டுறதுக்கெல்லாம் கொடுக்கல. எல்லாம் அந்த சிலைகளை இடித்த உடனே எல்லாம் மாளிகை ரோட்டு காட்டில் இருக்கிற கடையெல்லாம் நொறுக்கிடுவான். எல்லாமே நொறுக்கி சுக்கு சுக்காக ஆக்கி விடுவான். முக்கால் சத்தியம். எல்லாம் அரசியல்வாதி இதோட தொலைஞ்சி நாசமாக போயிடுவான். எல்லாம் பாவத்தை செஞ்சு பூரா அநியாயப்பட்டு ஓட்டு தான். பூரா பேப்பரை அடித்து விட்டு பேப்பர்களை பூரா பினாமி பேப்பர், எப்படி அச்சடிக்கிற பேப்பர் இவன் வேறு அடிக்கான். வெளியில் ஜனநாயக ஓட்டு போடுறவன் அடிக்கான். எல்லாம் நாசம் பண்ணி கந்தல் கோலமாகுது. நீதிமான் கணக்கு கொடுக்கார். நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கலையாப்பா, எல்லா பேங்க்லேயும் எல்லா கள்ள நோட்டுகள் அச்சடித்த பேப்பர்களெலாம் எடுக்கான். அவனே எடுக்கான். அப்போ அந்த கணக்கு எடுக்கலை. அப்போ ஒத்த பேப்பர் கூட செல்லாது. இவன் அடித்தது போனது வச்சது எல்லாமே இதை சோழியாடான்னு கேட்டார். அப்போ அவன் அடித்த பேப்பரை கணக்கு எடுக்கையில் எல்லா பத்திரப்பதிவு வென்று எல்லாமே உள்ளே போயிடுவான். எல்லாம் டாக்டர் அனைத்தும் உள்ளே போயிடுவான். இராணுவ முப்படை வானரப்படை வரையில் என்னடா பேப்பர் அடித்து விட்டு விளையாடலாடா அந்த கேள்வி நீதிமான் ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். ஆட்டோமேட்டிக்காக உள்ளே தூக்கி போட்டுருவார். எல்லாம் குடும்பம் உள்ளே போயிடும். பேப்பர் வச்சாடா விளையாட்டு அப்படியே கணக்கு போட்டார். பேப்பர் வச்சு விளையாட்டா பாய்ப்பேகளா அழிக்க வந்த பாய்ப்பேகளா நீதிமன்றமே அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீதிமன்ற கோர்ட்டே அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இடம் பூமி சொத்து எல்லாமே சிவன் சொத்து. ஐயா கடவுளுடைய சொத்தை அழிக்க நீதிமன்றத்திலேருந்தே அழிக்கி. அப்போ என்ன அர்த்தம் கேட்கார். கடவுள் கணக்கு போட்டார். கணக்கு ஒப்படைச்சி கணக்குகளை கிளியர் பண்ண பாருப்பா நீதிமன்ற கோர்ட்டில் இருந்து. இல்லைன்னா நொறுக்கி விட்ருவார். இப்போ எல்லாம் காற்று பூரா கூட்டுதார். இன்னும் அடுத்து கண்ணில் நோயை விடுவார். அது கூடிய சீக்கிரம் இந்த கண்ணில் இந்த நோய் விடுவார். இப்போ விட்டுக்கிட்டே இருக்கார். கண் வலது கண்ணு கொரோனா கண்ணை பிடுங்கிட்டாரு. கண்ணு கொரோனா காய்ச்சல் ஏற்றுதார். அடுத்தாப்புல இடி மின்னலில் இந்த கண்ணு வலது கண்ணு சோழி முடிச்சிருவார். எத்தனை பெரிய அவன் கொம்பனாக இருந்தாலும் இடி மின்னல்ல வலது கண்ணை சோழி முடிச்சிருவார். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுடா.